தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்கல்ல. கிராமத்தில் மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறோம். சிட்டியில் உள்ள நீங்கள்லாம் வெளியிலே வர முடியாது. ரோட்டில் எல்லாம் தண்ணி பயங்கரமாக போகுது. சென்னையிலலாம் பார்க்குறோம். எங்கள் ஊர் சைடு தான் ஸ்பெஷலு காற்றடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினம் சைடு, எங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் தான். நீங்கள்லாம் வந்து தேவையான பொருள், வீட்டுக்குள்ள பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா நீங்கள்லாம் டவுனில் இருக்கிறீங்க, தண்ணியில் வர முடியாது. இப்போ நாங்கள்லாம் பாருங்கள், உள்ளதுக்கு போவோம். நாங்கள் பழகிட்டோம். உங்கள்கிட்ட பேசணும்னா பொழுதுக்கும் பேசணும். வெளியில் போக வழி இல்லை. இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. இதுக்கு மேலே வீட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் எங்கள் நிலமை ஒரு வெளியிலே போக முடியல. இப்போதான் கொஞ்சம் மழை விட்டுச்சு. நான் மத்தியானம் செஞ்சதுதான் எல்லாம். இன்னுமே நான் இந்த ஜாமெல்லாம் விளக்கி எல்லாம் பண்ணி சாப்பாடு தான் நைட்டுக்கு. என்ன சாப்பாடு? உருளைக்கிழங்கு பொரியல், புளிக்குழம்பு வச்சேன். இதுதான் வைக்கும். சாப்பாடு இருக்கு. சரியா போட்டு வேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட ஒரு பக்கம் கிடக்குது, இந்த ஆடு ஒரு பக்கம் கிடக்குது. என்ன பண்றது? இந்த மலையில எங்க போய் பிள்ளை எடுத்துக்கிறாரு? இப்படி கிடந்து கத்துறீங்கல்ல, எங்க போய் பிள்ளை எடுத்துக்கிறாரு? இந்த ஆடுல கிடந்து கத்துறீங்களா? எங்கம்மா போய் பிள்ளை எடுத்துக்கிறாரு? பாவம், இந்த மாரி தவிக்கிடுவேன். என்ன பண்றதுன்னா எங்கம்மா வருது, எங்க வருது தம்பியா? மழைய பாருங்க, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு. என்ன பண்றது? செல்ல காலே வைக்க முடியல. என்ன பண்றது? குளிர்ந்து வேற. என்ன பண்றது? ஐயப்பா, இந்த மழையில எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி கொசு பத்தி வாங்கிக்க, மிளகு பத்தி வாங்கிக்க, கரண்ட் போகுதுங்கிறாங்க. நெருப்பட்டி 2 வாங்கிட்டு வா. எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடு, மழையில நனையாத. என்ன பண்றது? அப்படியே 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. அப்பா எங்க போச்சுன்னு தெரியலடா தம்பி. அங்க ரோட்ல என்ன அப்பா வர சொல்லு. கரண்டெல்லாம் தொங்குது, பயமா இருக்குது. வர சொல்லி விட்டு நீ வாங்கிட்டு சீக்கிரம் வா. என்ன மழை என்ன அப்படி பண்ணுது? விடாதா அந்த ஆண்டுக்கும்? என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துற? எங்க போய் மழை பாருங்க மழையில. ஏன் அப்படி கத்துற? நாசிங்களா? ஏனாஸ் நாஸ் இப்படியே அப்படியே அப்படியே இது வா. நான் என்ன பண்ண சொல்றேன்? என்ன பண்ணணும் போ? எகபம் இதோ பாரு, இது பாலுக்கு தவிக்கிது, கடைக்கு போக முடியல, மழை பெய்யுது. இதை பாரு. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன போங்க, கீழே இறங்கு. கீழே அடிச்சு போடுவோம். போறோம் கீழே இறங்கு. அட அட அடிச்சாங்க, ஒரு சாவடிச்சு போடுவோம். எங்க நடக்கும்? அங்கெல்லாம் நடக்குதா? இங்க பாருங்க, பூனை வாசம், நாய் வாசம், ஆடு வாசம் எல்லாம் நம்மளுக்கு ஆடு கேக்குது, படுத்து எடுக்குது. என்ன செய்யணும்? இங்க போங்க, ஓடு. என்ன செய்யற நசுமா? என்ன வேணும்? வெளியில போனீங்கன்னா பத்திரமா சேஃப்டியா விட்டு வந்துருங்க. இந்த வஞ்சகஞ்சேரியில உள்ள இருந்தெல்லாம் மழை நிறைய இருக்குங்கிறாங்க.
வஞ்சகஞ்சேரியில் உள்ளவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்க. அந்த வஞ்சகஞ்சேரி காலேஜுக்கிட்ட மழை ஊற்றுது, வெளியிலலாம் போக வேண்டாம்னு சொல்லி அந்த ஊரில் சொல்லுங்க. நல்ல விதமாக சேஃப்டியாக இருக்க சொல்லுங்க. அந்த ஊருன்னு மட்டும் இல்லை, எல்லா ஊரும் மழைன்னு தான் சொல்கிறாங்க. நான் நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருந்தேன். வஞ்சகஞ்சேரியில் விடாத மழை பெய்யுது, தாமரத்தில் விடாத மழை பெய்யுது. அதனால இந்த வஞ்சகஞ்சேரியில் உள்ளவங்கலாம் அந்த ஆஃபீஸுக்கு போகாமல் அங்கே போகாமல் இங்கே போகாமல் எல்லா ஊர்லேயுமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தேன். கொஞ்சம் தேவையானதை அங்கே உள்ளதை கடைகளில் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தேன். அவ்வளோதான், நான் வேலை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் கிராமத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.